Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பஞ்ச் மேன் சீசன் 3 எபிசோட் 8 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல அந்த பச்சை மட்டையனும் சிவப்பு மட்டையனும் முழு மான்ஸ்டரா மாதிரி பிளாஷ போட்டு தள்ளுறன்னு பில்டப் பண்ணிட்டு இருந்தானுங்கல்ல. அவனுக்கு சொன்ன மாதிரியே அட்டாக் கொண்டு அண்ணல் பறக்குது. உதாரணத்துக்கு அவனுக்கு அட்டாக்ல இருந்து இவன் தப்பிச்சு பிரிட்ஜ் மேல போய் நின்னா அவனுக்கு ரெண்டு பேரும் வந்து அடிக்கிறதுல அந்த பிரிட்ஜே ஒட்டஞ்ச தெரிக்குது. அந்த அளவுக்கு கொலைவெறித்தனமா அட்டாக் பண்றானுங்க. அதுக்கப்புறம் அவனுக்கு பண்ற அட்டாக் எல்லாத்தையும் இவன் தடுக்க மட்டும் தான் செய்வானே தவிர திருப்பி அட்டாக் எல்லாம் பண்ண மாட்டான். ரொம்ப நேரத்துக்கு இதே மாதிரி சண்டை கண்டினியூ ஆகி போய்கிட்டே இருக்கும். ஒரு கட்டத்துல எங்கும் போது பிளாஷ் அடி வாங்கி ரத்தம் வர ஆரம்பிச்சிரும். அதுக்கப்புறம் கடுப்பானவன் பிளாஷி கிக்குன்னு சொல்லிட்டு சும்மா கண்ணா பின்னான்னு அவனுங்களை போட்டு மிதின்னு சேர்த்தி வச்சு மிதிச்சு தள்ளுவான். அவனுங்களே பதற ஆரம்பிச்சிருவானுங்க. ஏன்னா இதே மாதிரி இவனுங்க மிதி வாங்கிட்டு இருந்தானுங்கன்னா டெஃபனட்டா செத்துருவானுங்க. இதுல இருந்து எப்படியாச்சும் தப்பிக்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே பிளாஷ் என்ன பண்ணுவான், டப்புன்னு அங்க இருக்க மலையில போய் மிதிச்சுட்டு அப்சல்யூட் டெக்னிக்னு பாஞ்சு வந்து கத்திய வச்சு ஒரே வெட்டு. அவ்வளவுதான், ரெண்டு பேர்த்தோட பாடியும் துண்டா போயிடும். இதுதான் பிளாஷி ஸ்லாஷ். ரைமிங்க்கு ஒன்னும் குறைச்சல் இல்லை. ஆனா வெட்டி தள்ளி எப்படியோ ஜெயிச்சிட்டான். எதுக்காக இவனு ரெண்டு பேத்தையுமே கொண்டான்னா ஆல்ரெடி இவனுக்கு ரெண்டு பேத்தையும் விட்டதாலதான் தேடி வந்து வம்புத்து இருக்கானுங்க. மறுபடியும் விட்டா பிரச்சனை தான். அதனால தான் ரெண்டு துண்டா வெட்டி போட்டு தள்ளிட்டான். எஸ் கிளாஸ் ஹீரோஸ் கிட்ட யாராலையும் சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது. நீங்க டைரக்டா சண்டை போடாம சுத்தி வளைச்சு சண்டை போட்டு தப்பு பண்ணிட்டீங்கப்பா. அவனுக்கு இப்பதான் ஃபீல் பண்ணுவானுங்க. பேசாம உனக்கு பதிலா அந்த வழியா வேற யாராச்சும் வந்திருக்கலாம். உன்னை நினைக்கும் போது எனக்கு கொல்ல காண்டாகுது அப்படி இப்படின்னு பாதி பாடியை வெட்டினதுக்கு அப்புறமும் புலம்பிக்கிட்டு இருப்பானுங்க. அசசினா இருந்தா எப்பவுமே நிழல்ல தான் வாழ்ந்தாகணும். நம்மளெல்லாம் ஒரு மனுஷனா கூட மதிக்க மாட்டானுங்க. யூஸ் பண்ணிட்டு தூக்கி தூர போட்டு போய்கிட்டே இருப்பானுங்க. அதனால தான் எல்லாரும் மதிக்கக்கூடிய ஒரு மனுஷனா மாறணும்னு இவங்க பவர்ஸை எந்த அளவுக்கு அதிகம் பண்ண முடியுமோ பண்ணானுங்க. ஆனா அதுவும் வேலைக்கு ஆகல. சரி, அப்படி நாங்க என்னதான் தப்பு பண்ணோம், கொஞ்சம் விளக்கமா விளக்குடா பிளாஷிமானுங்க. அவன் அப்படியே சைலண்டா நின்றுட்டு இருப்பான். அந்த பிரிட்ஜ் அப்படியே ஒட்டஞ்சு விழும். அதோட சேர்த்து அவனுக்கு பாடியும் கீழே விழும். கேட்டப்போ சொல்லியிருந்தா பரவாயில்ல. அவனுக்கு பாடி கீழே விழுந்ததுக்கு அப்புறம் நீங்க ட்ரைனிங்கை இன்னும் நல்லா எடுத்துருக்கணும், இது பத்தாதுன்ட்டு போவான். ஒரு வழியா சோழியை முடிச்சிட்டான்னு வைங்க. இப்படி வேலையை முடிச்சுட்டு அடுத்து அந்த பையனை தேடி உள்ள போகும்போது ரெண்டு ரூட் பிரியும். எந்த வழியா போகணும்னு தெரியல. அதனால லொகேஷனை செக் பண்றதுக்காக அவன் டிரான்ஸ்மிட்டரை செக் பண்ணி பார்ப்பான். அவங்கிட்ட இல்ல. சண்டையில அந்த பிரிட்ஜ் மேல இருந்து கீழே விழுந்துருச்சு. சோ அந்த டிரான்ஸ்மிட்டர் மூவ் ஆகாது இல்ல. சைல்ட் எம்பரர் அதான் முழிச்சுக்கிட்டு இருப்பான். ஏன்னா இவ்வளவு நேரமா மத்தவங்க எல்லாத்த விட இவன் தான் ஃபாஸ்டா உள்ள போயிட்டு இருந்தவன். இப்போ சடனா ஏன் ஸ்டாப் ஆச்சு? உடஞ்சிருச்சா இல்ல அவருக்கு ஏதாச்சும் பிரச்சனையான்னு புரியல. ஆனா மத்தவங்க எல்லாம் மூவ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நல்லாவே தெரியுது. பட் எப்படி இருந்தாலும் ஏதாச்சும் பிரச்சனைனா இவங்களுக்கு சிக்னல் அனுப்புவாங்க. அப்ப என்ன ஏதுன்னு பாத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி அந்த வேகன்மா பயலை காப்பாத்தணும். அவனை காப்பாத்திட்டாலே போதும், பாதி பஞ்சாயத்து ஓவர் அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு யோசிச்சுக்கிட்டே போவானா. அப்போ பின்னாடி இருந்து ஒரு மான்ஸ்டர் அவனை போட்டு தள்ளுறதுக்காக கறி விட்டுற கத்தி மாதிரி உன்னை எடுத்துட்டு வந்து நிற்கும். பட்டன்னு ஏதோ ஒன்று அவனை சுட்டு தள்ளும். என்னடான்னு பார்த்தா மினி டூல். ஆமா, சேஃப்டி காண்டி வச்சிருக்கான். அதனால கவலை இல்லாம அவன் பாட்டுக்கு போவான். அங்க ஒரு ரூம் இருக்குமா, உள்ள போய் பார்த்தா மெட்டல் நைட்டை பார்ட்டா பிரிச்சு போட்டிருப்பானுங்க. எல்லா சிச்சுவேஷனையும் தாங்குற மாதிரி தான் இவனை ரெடியே பண்ணியிருப்பாங்க. ஆனாலுமே இவனுக்கு இந்த நிலைமைன்னா கண்டிப்பா இந்த வேலையை பண்ணது ஒரோச்சியா தான் இருக்கணும். இவனுக்கே இந்த நிலைமைன்னா அப்ப இவன் சிக்கனானா அவன் கண்ணில மட்டும் மாட்டிடவே கூடாது. சரி, அந்த காண்டாமிருக பையன் அப்படி என்னதான் பண்ணி வச்சான்னு தெரிஞ்சுக்கணும்ல. இப்போ மெட்டல் நைட்டு பேசுற நிலைமையில இல்ல. எப்படி இருந்தாலும் அவன் ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி தானே. சோ அவன் பாடியில இருக்க டேட்டாவை நம்மளே செக் பண்ணி அந்த பையனை பத்தி ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் தெரியுதான்னு பயங்கரமா கம்ப்யூட்டர் போட்டு நோட்ட ஆரம்பிச்சிருவான். அவன் பாடியில எல்லா பார்ட்ஸுமே டேமேஜ் ஆகல. ஒன்னு ரெண்டு நல்லா தான் இருக்குது. அது எல்லாத்தையும் அசம்பிள் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனா பண்ண முடியல. அதனாலேயே எல்லாத்தையும் தனியா கழட்டி வச்சிட்டானுங்க. யாரு என்னன்னு தெரியல. சரி, அது நமக்கு எதுக்குன்னு சொல்லிட்டு நோண்டி பார்த்ததுல அந்த வேகன்மா எந்த இடத்துல இருக்கானோ அந்த இடத்தோட லொகேஷன் இவன் மெமரியில இருக்குது. இனி என்ன, போய் தட்டி தூக்க வேண்டிதான். இப்படி அவன் எங்க இருக்கான்னு தெரிஞ்சுமே அந்த மெட்டல் நைட்டு பண்ணாட பைய எந்த விஷயத்தையுமே இவங்க கிட்ட சொல்லாம விட்டுட்டான். சொல்லி இருந்தானா எல்லாருமே டார்கெட் பண்ணி அந்த இடத்தை நோக்கி போயிருப்பாங்க. எவ்வளவு மான்ஸ்டர்ஸ் வந்தாலும் நின்னு சண்டை போட்டுருக்கலாம். இப்ப தனித்தனியா பிரிஞ்சு மண்டையை உடச்சுக்க வேண்டிய நிலைமை. பைத்தியக்கார மெட்டல் நைட்டு. இனி அந்த பண்ணி பயில திட்டி என்ன பிரயோஜனம்? அதான் பிரிச்சு வச்சிட்டானுங்களே. இனி எந்த சிக்கல்லையும் சிக்காம மூளையை யூஸ் பண்ணி சேஃப்டி அவனை காப்பாத்தி வெளியில கொண்டு வரணும்பா. அதுக்கு சாக்லேட் சாப்பிடணுமாமா. அப்பதான் மூளை வேலை செய்யும்பா. சாக்லேட் சாப்பிட்டா வியாதி தாண்டா வரும். இவனுக்கு மட்டும் மூளை வேலை செய்யுது. சரின்ட்டு அதை நக்கி சாப்பிட்டுட்டு இருக்கும் போது ஆப்போசிட்ல பார்த்தா அந்த வான்கோழி வாயை நின்றுட்டு இருப்பான். அதுவும் ஒரு டேங்கர் ஒன்று யூஸ் பண்ணால. அதான் குட்டி சைஸ் சேஃப்டிக்காக அதை நொறுக்கி தள்ளிட்டான். இங்க வந்து சொப்பு ஜாமான்லாம் எடுத்துட்டு வந்திருக்கியாப்பா தம்பி. நான் பெரியவன் குழந்தை எல்லாம் பார்க்கவே மாட்டேன். கருணை கொடூரமா கொல்லுவேன். நீ நான் அப்படித்தான் கொல்ல போறேன்பானா. அங்க சைல்ட் டெம்பருக்கு கடுப்பாவும். நீ தான் இந்த குரூப்போட லீடரானு கேட்பான். லீடர் பொறுப்பை தர அளவுக்குலாம் நம்ம இன்னும் பெரிய பருப்பு இல்லப்பா. மேனேஜர்னு வேணா வச்சுக்க. சுத்தி இருக்கவனுங்க எல்லாம் என்னைய கண்டு பயப்படுவானுங்க. வேணா அவனுக்கு லீடர்னு சொல்லலாம். இதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாதுன்னு வையேன். அந்த அளவுக்கு வயசும் இல்ல உனக்கு. பட் இருந்தாலும் உனக்கு மண்டையில கொஞ்சம் மசாலா இருந்தவன தானே உன்னைய கிளாஸ்
கிளாஸ் எஸ் ஹீரோவா போட்டிருக்கானுங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் உன்ன மாதிரி ஆளுகள்லாம் எனக்கு வெத்து வெட்டு அப்படி இப்படின்னு வாய்க்கு வந்தெல்லாம் பேசுவான். இங்க இவனுக்கு காண்டாகிறதுல சாக்லேட்டை கடிச்சு தின்னுட்டு இருப்பான். நீ சின்ன பையங்கிறதுனால நீ பண்ற குழந்தை விஷயத்துக்கெல்லாம் எல்லாம் பாராட்டுவாங்க. அதுக்காகலாம் நீ பெரிய பல்புன்னு நினைச்சிட்டு இருக்க கூடாது தம்பி. உன் தலையை தனியா கழட்டி எடுத்துட்டேன்னா பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிடும். இன்னும் கொஞ்ச நாள்ல லார்டு ஒரோச்சியை விட நான் பயங்கர பவர்ஃபுல்லா மாற போறேன். அதை பார்க்க கண்டிப்பா நீ இருக்க போறதில்ல அப்படி இப்படின்னு பயங்கரமா டயலாக் எல்லாம் விட்டுட்டு அவன் பேரு ஃபீனிக்ஸ் மேனு அது இதுன்னு இன்னும் கொஞ்சம் டயலாக் எல்லாம் அடிப்பான். அப்படி பேசி முடிச்சுட்டு பாஞ்சு வந்து சைல்டு எம்பரர் அட்டாக் பண்ணுவான். ஆனா இடையில பாத்தீங்கன்னா ஒரு ஷீல்டு வந்து தடுக்குமா. இது அவன் எதிர்பார்க்கவே இல்லை. எப்போ இந்த வேலையை பண்ணியிருப்பான்னா இவ்வளவு நேரம் அந்த லூசு பைய லூசு மாதிரி டயலாக் பேசிட்டு இருந்தான்ல அந்த கேப்ல இந்த ட்ராப்பை செட் பண்ணியிருக்கான். இந்த ஷீட்டை வந்து யாராலையுமே உடைக்க முடியாது. அது மட்டும் இல்லாம இது ரொம்பவும் ஃபிளெக்சிபிள். வேணுங்கிறப்போ மடிச்சு எங்க வேணாலும் தூக்கிட்டு போலாம். எப்படி சூப்பரா. இதுக்கு பேர் தான் கண்ணு இன்விசிபிள் வாலு. பேர் கன்றாவியா இருக்குதுல்ல. பேசாம கடுப்பேத்தும் கம்பளின்னு வைப்போமா. சரி வேண்டாம். பாக்குறதுக்கு நல்லா வான்கோழி மாதிரி வாட்ட சாட்டமா இருக்கியே. உயிரோட புடிச்சு வச்சு உன் மேல ஏறி சவாரி பண்ணிக்கிட்டு அந்த பையனை காப்பாத்திட்டு வரலான்னு பார்த்தேன். ஆனா நீ ஏதோ ரசத்துல போடுற விஷம் மாதிரி பேசிட்டு இருக்கே. அதனால உன்னை எனக்கு சுத்தமா பிடிக்கலாம்பா. அப்ப அவன் பேக்ல இருந்து ஏகப்பட்ட கைகள் வந்து அந்த வான்கோழி வாயின சும்மா கொதர்னு கொதர்னதுல அங்கனியே காலி. நாக் அவுட் ஆயிட்டான். அட அந்த டென்டக்கிள் மாதிரி வந்தது வெறும் கையா இருந்தா பரவாயில்ல. ஒன்னுல ரம்பம் இருக்கும், இன்னொன்னுல மிஷின் ஓடும், இன்னொன்னுல கத்திரிக்கோள் இருக்கும். இப்படி வச்சு அட்டாக் பண்ணா யார் தான் சாக மாட்டாங்க. சரி சோழிய முடிச்சாச்சா. அதே நேரம் இங்க வேகன் மாவை அடைச்சு வச்சிருக்காங்கல்ல அந்த செல்லுக்கு வெளியில நிறைய மான்ஸ்டர்ஸை செக்யூரிட்டிக்காண்டி வச்சிருப்பாங்க. அந்த டைம் ஒரு தவளை தவி அந்த செல்லுக்குள்ள போகும். அதை யாரும் பெருசா கண்டுக்க மாட்டாங்க. வெறும் தவளை தானேன்னு அதை என்ன பண்ணும் ஜம்ப் பண்ணி போய் வேகன்மா வாயில போய் ஒட்டிக்கும். அவனும் இழுன்னு இழுத்து பார்ப்பான் வராது. உடனே முக்கிட்டு இருப்பானா. வெளியில இருந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு டேய் சத்தம் போடாம இருக்க மாட்டேன் எதுக்குடா இப்ப முக்கிட்டு இருக்க பேசாம இல்லன்னு வையன் அப்படியே முழுசா முழுங்கிடுவோன்னு சொல்லி மிரட்டிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு விஷயம் நல்லாவே தெரியும் ஹீரோஸ் எல்லாம் இந்த இடத்துக்குள்ள வந்துட்டாங்கன்னு. அதனால எனி டைம் அலர்ட்டா இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துல அப்படியே புகை ஃபார்ம் ஆகும். என்னது இது எங்கேயாச்சும் எரிஞ்சிருச்சா அப்படின்னு சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்கும் போதே அந்த புகையை சுவாசிச்சு அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. எல்லாம் நம்ம சைல்டு எம்பரர் பார்த்த வேலை தான். வேகன்மா சுவாசிக்க கூடாதுன்னு தான் தவளை அனுப்பி அவன் மூக்கியும் வாயும் மொத்தமா லாக் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் புகையை போட்டு எல்லாத்தையும் மயங்க வச்சுட்டான். தேவையில்லாம சண்டை போட வேண்டாம்ல. அதுக்கப்புறம் செல்ல அறுத்து உள்ள வந்தாச்சு. அவ்வளவுதான் இனி பயப்படாத நம்ம தப்பிச்சிடலான்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த சாக்கடை மான்ஸ்டர் உள்ள வந்து சைல்டு எம்பரர் மேல பாஞ்சிரும். அவ்வளவுதான் சோலி முடிஞ்சுன்னு பார்த்தா அவன் ஒரு ஷீல்டை வச்சு கவர் பண்ணியிருப்பான். ஓ இப்படிப்பட்ட மான்ஸ்டர்ஸும் இருக்குதான்னு சொல்லி லேசரை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுவான். அவன் தான் சாக்கடையாச்சே. அட்டாக் பண்ணா அந்த இடத்துல வெட்டு விழும். ஆனா மறுபடியும் பழைய ஃபார்முக்கு வந்துருவான். இவ்வளவுதான் உன்னால முடியுமான உடனே மறுபடியும் அவனோட டென்டக்கல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பயங்கரமா அட்டாக் பண்ணுவான். அப்பவும் அவனுக்கு ஒன்னும் ஆகாது. என்னப்பா சண்டை போட சொன்னா கிச்சு மூட்டிட்டு இருக்க. ஒரு எஸ் கிளாஸ் ஹீரோவால இவ்வளவுதான் முடியுமா. நான் ஈஸியா உன்னைய ஜெயிச்சிடலாம் போல அப்படிங்கும்போது என்னத்தையோ பைப்பு போட்டு அவன் பாடியில ஊத்திக்கிட்டு இருப்பான். என்ன மேன் பண்ற எனக்கு எனர்ஜி ட்ரிங்க் ஊத்திட்டு இருக்கியான்னு கேட்டா இதுக்கு பேரு PETROL பெட்ரோலுமா. ஆட பைத்தியக்கார பாயிலேன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே கொளுத்தி விட்டுருவான். சோ அந்த மான்ஸ்டர் எரிஞ்சே செத்து போயிடும். நாத்தம் வேற தாங்க முடியாதா. சரின்ட்டு அங்க இருந்து கிளம்பிடுவாங்க. அந்த வேகன்மா பையன் எனக்கு ரொம்ப பசிக்குதுமா. உடனே ஒரு எனர்ஜி ட்ரிங்க் கொடுப்பான். வாங்கி குடிச்சிட்டு மூடிட்டு இருக்காம நீ தானே எஸ் கிளாஸ் ஹீரோ எதுக்கு லேட்டா வந்த எவ்வளவு கஷ்டப்பட்டான் தெரியுமாம்பா. அவன் விட்ட லுக்குல சரி ஒன்னும் பிரச்சனை இல்ல போலாம்பா. இனி இதுக்கப்புறம் என் பின்னாடியே இரு ஏன்னா நம்ம பின்னாடி இன்னொருத்த வந்துகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க பார்த்தா யாரோ வந்துகிட்டு இருப்பாங்க. உடனே ரிமோட் கண்ட்ரோல் டேங்கை வச்சு அவனை காலி பண்ணிடலான்னு ஒரு குட்டி ரிமோட் டேங்க் ஒன்னு அனுப்புவான். ஒரே வெட்டு அது காலி. யாரான்னு பார்த்தா ஒரு பெரிய சைபார்க் மான்ஸ்டர். இவன் மிஷினுங்கிறதுனால அவன் ஸ்டைல தான் அவனை காலி பண்ணுன்னு பிபின்னு ஊதுவான். ராக்கெட் லான்ச்சர் மாதிரி போய் அவன் 4 பக்கமும் லாக் பண்ணி பயங்கரமா எலக்ட்ரிசிட்டியை வச்சு அட்டாக் பண்ணும். அவ்வளவுதான் ஆள் காலி ஆயிருவான்னு பார்த்தா அவன்கிட்ட எந்த ரெஸ்பான்ஸுமே இருக்காது. அது மட்டும் இல்லாம அசால்ட்டா அது எல்லாத்தையும் வெட்டி தள்ளிடுவான். சொல்ல போனா இவங்கிட்ட எதுவுமே வேலைக்காகல. கையில வச்சிருந்த எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிட்டான். எதுவுமே வேலைக்காகல. இப்ப என்ன பண்றதுன்னு பதறி போய் ஒரு 3 பால்ஸை போடுவான். அது பாத்தீங்கன்னா நாயா மாறுமா. அது 3ஐயும் கம்பைன் பண்ணி ஒரு பெரிய ரோபோட்டா மாத்தி அட்டாக் பண்ண அனுப்பி விடுவான். அதையும் எப்படி இவன் அட்டாக் பண்ணிடுவான்னு இவனுக்கு தெரியும். அதனால அது பாஞ்சு அட்டாக் பண்ண போகும்போதே பின்னாடி இருந்து இவன் சுடுவான். அது ஏதோ ரப்பர் மாதிரி அவன் மேல போய் பட்டு அவனை அசைய விடாம லாக் பண்ணிரும். அப்ப இது அட்டாக் பண்ண ஈஸி ஆகும்ல. இதுக்கு மேல நின்னெல்லாம் அவன் கூட சண்டை போட முடியாதுன்னு வேகன் மாவை இழுத்துக்கிட்டு அவன் குடுன்னு ஓட ஆரம்பிச்சிருவான். அது அந்த மான்ஸ்டருக்கு செம காண்டாயிரும். இனி இதுக்கப்புறம் எந்த மான்ஸ்டர்கிட்டையும் சிக்காம சேஃப்டியா இவனை கொண்டு போய் வெளியில சேர்த்திட்டான்னா போதும். எல்லா பஞ்சாயத்து ஓவர். அப்படி இவனை வெளியில சேஃபா கொண்டு போறாங்களா இல்ல இடையில வந்து ஏதாச்சும் மான்ஸ்டர் அந்த வேகன் மாவை போட்டு தள்ள போகுதான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.